என்ன பண்ணுன்னா நம்மளால பார்த்தா அந்த வீக்கங்கள்லாம் இருந்துச்சா இல்லையா, நம்ம உடம்புல உள்ள இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையும் அது ரிடியூஸ் பண்ணும். ஓகே, மூணாவது ரீசார்ஜ் பண்ணும். நம்ம செல்லாம் வந்து முதல்ல மங்கி போயிருச்சுன்னா இல்லையா, டாக்ஸிக் ஆகி, ஸோ அது எல்லாத்தையும் வந்து திருப்பி புதுப்பிக்கும். ஓகேங்களா, லிவர்லாம் அப்படியே சுருங்கி போயிருச்சுன்னா அந்த லிவர் எல்லாத்தையும் அந்த மேல உள்ள செல் எல்லாத்தையும் முதல்ல அது மாற்றும். மூணாவது பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட், புதுசாக அந்த ஓர்கனை மாற்றும். நம்ம சின்ன வயசுல எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஓர்கன் எல்லாத்தையும் புதுசாக மாற்றும். ஓகேங்களா, நீங்க பார்த்தீங்கன்னா பிஆர் சாப்பிட ஆரம்பிச்சோடனே முதல்ல வந்து உங்க உடம்புல வந்து ரொம்ப சூடாகும். சூடாகுது அப்படின்னா ரொம்ப பேர் சொல்றாங்க உடம்பு வந்து சூடாகுதுன்னா முதல்ல அது கொழுப்பை கரைக்கணும். நம்ம உடம்புல கொழுப்பை கரைக்கணும். கொழுப்பு எப்படி கரைக்கணும்னா உடம்பு சூடாக்கணும் தான் கொழுப்பு கரையும். ரெண்டாவது நாடி நம்ம வந்து அது வளைஞ்சுக்கிட்டு நாடி நம்ம நேராக்கணும். ஒரு கித்தா சுருங்கி இருக்குன்னா அது எப்படி நேராக்க முடியும், லேசா சூடு காட்டணும். ஆமாவா இல்லையா, அதனால தான் உடம்பு சூடாகும். இந்த மாதிரி ஒரு நிறைய காரணம் இருக்கு ஏன் உடம்பு சூடாகுது. அது சூடாகுறதுல நம்ம உடம்பு அது திருப்பி வந்து அது மறுமாற்றம் செய்யறதுனால தான் அந்த நிலையெல்லாம் ஏற்படுது. ஓகேங்களா, ஸோ அப்புறம் நாலாவது வந்து ரீஜெனரேட், அந்த ஓர்கன் எல்லாத்தையும் புதுசா அது மாற்றும். ஓகே ஓகே, மெத்தட்சின்ஃப்ளவன், பயோஃப்ளவனைட் இது என்ன பண்ணோம், விஆர் போலது என்ன பண்ணீங்கன்னா இது வந்து என்ன பண்ணோம், முதல்ல இந்த மைட்டோகாண்ட்ரியாவை தான், இதுதான் வந்து நம்ம உடம்பு செல்லில் உள்ள மோட்டர். ஓகேங்களா, இது நல்லா வேலை செஞ்சா தான் செல்லு வேலை செய்யும். இதுதான் வந்து எனர்ஜி. ஸோ இந்த விஆர் என்ன பண்ணோம், போயிட்டு அங்க அந்த மைட்டோகாண்ட்ரியாவை நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய புதுசா உருவாகும். ஓகேங்களா, நிறைய மைட்டோகாண்ட்ரியா வந்து நம்மளுடைய செல்ல வந்து உருவாக ஆரம்பிக்கும். நம்ம செல்லை வந்து ஆக்டிவா வச்சிருக்கோம். முதல்ல டாக்ஸிக் இருந்துச்சா இல்லையா, அந்த டாக்ஸிக் எல்லாத்தையும் எடுத்துட்டு திருப்பியும் அதை புதுப்பிக்கும். ஓகே, ரெண்டாவது நம்ம நுரையீரல்ல பார்த்தோம், முதல்ல நிறைய சளிலாம் இருந்ததுனால நம்மளால ஒழுங்கா மூச்சு விட முடியலையா இல்லையா. இப்போ இது என்ன பண்ணோம், அங்க சுத்தி உள்ள அந்த குப்பை அந்த சளி எல்லாத்தையும் எடுத்துரும். இப்போ பாத்தீங்கன்னா வேகமா வேலை செய்யுது. ஓகே, அது மூச்சு ஓட்டம் வந்து வேகமா வேலை செய்யுது. ஓகே, அப்ப நிறைய ஆக்சிஜன் இருக்கும், நிறைய கார்பன் டை ஆக்சைடாவை அது வெளியாகும். ஓகேங்களா, ஆக்சிஜன் எவ்வளவு நம்ம உடம்புக்கு போறது நல்லதோ அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடாவும் நம்ம வெளியே எடுக்கணும். ஏன்னா இந்த கேன்சர் செல் எல்லாத்துக்குமே இருக்கும். ஓகேங்களா, எப்ப கார்பன் ரொம்ப உடம்புல தங்குதோ அப்ப நம்மளுக்கு வந்து கேன்சர் செல் உருவாக ஆரம்பிக்கும். இந்த கேன்சர் செல் என்ன ஆகும்னா முக்கியமா போயிட்டு இந்த கார்பனை தான் சாப்பிடும். அதான் அப்படி பாத்தீங்கன்னா யாருக்கா கேன்சர் வச்சா முதல்ல சைவம் இருக்க சொல்லுவாங்க. இந்த கார்பன் பொருள்லாம் ரொம்ப சாப்பிட வேணாம் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அந்த கார்பன் ரொம்ப இருந்துச்சுன்னா அந்த கேன்சர் செல் வந்து கார்பன் செல் தான் வந்து ரொம்ப பிடிக்கும். அப்போ ஆக்சிஜன் நிறைய போனுச்சுன்னா அந்த கேன்சர் செல் வந்து செத்துரும். ஓகேங்களா, அதான் நீங்க விஆர் கொடுத்தா கேன்சர் எப்படி சீக்கிரமா குணமாகுதுன்னா இதுதான் காரணம். ஓகே, முதல்ல பார்த்தோம் நிறைய இடத்துல இந்த போயிட்டு அடிச்சுக்கிட்டு ரத்தம் போகாம இருந்துச்சா இல்லையா. இப்போ இந்த விஆர் என்ன பண்ணுன்னா இந்த வெள்ளையா பார்த்தா விஆர் அது போயிட்டு என்ன பண்ணும், அது அந்த இன்ஃப்ளமேஷன்லாம் இல்லை அந்த வீக்கன் எல்லாத்தையும் அது கரைக்கும். கரைச்ச உடனே என்ன பண்ணும், இப்போ மூளைக்கு ரத்தம் ஓட ஆரம்பிக்கும். அதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் பேஷண்ட் நீங்க கொடுத்த கொஞ்ச நாள்ல அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த குப்பை எல்லாத்தையும் அது சரி பண்ணி இப்ப ரத்தம் அந்த மூளைக்கு அந்த இடத்துக்கு ஓட ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஸ்டார் பேப்பர்ல வந்த விஷயம். ஓகே, இந்த கேன்சர் செல் வந்து எப்படி அது சரி பண்ணுது அப்படின்ட்டு. ஓகே, அடுத்து வந்து எப்படி இது வந்து இனிப்பு நீரை வந்து நம்ம உடம்புல இருந்து ரிடியூஸ் பண்ணுது அப்படின்ட்டு நம்ம வந்து காட்சியாலே செஞ்சிருக்கோம், ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகேங்களா, கொஞ்சம் பேர் வந்து இனிப்பு நீர் டைப் 2 உள்ளவங்களும் இனிப்பு நீர் இல்லாதவங்களுக்கும் நம்ம வந்து இந்த ரிசர்ச் செஞ்சு பார்த்துருக்கோம். ஓகே, ரிசர்ச் செஞ்சு பார்த்ததுல கண்டிப்பா இனிப்பு நீர் உள்ளவங்களுக்கு இது குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா முதல்ல நீங்க கொடுத்தோன்னே அது கூட தான் போகும். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தல் எல்லாத்தையும் அது போய் உடச்சி தண்ணியா மாற்றி நம்மளுக்கு கண்டிப்பா முதல்ல இனிப்பு நீர் மேலே ஏறும். ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து லட்சியம் வந்து 8ல் இருந்துச்சுன்னா திடீர்னு 10க்கு போகும். கண்டிப்பா போயே ஆகும். இது வந்து சொல்லணும், நீங்க கொடுக்கும் போதே சொல்லி கொடுங்க. ஏன்னா ரொம்ப பேர் சொல்லாம கொடுத்தீங்கன்னா அவங்க செக் பண்ணிட்டு ஐயோ என்ன சாப்பிட்டா கூட வருதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா கூட போகும். ஏன்னா அந்த கிறிஸ்தல் எல்லாத்தையும் உடச்சி அது வந்து இது பண்ண வெளியாகும். அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இனிப்பு நீர் குறைஞ்சிடும். நம்மளே சொந்தமா ஃபேக்டரி வச்சு இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து செய்யறோம். ஓகேங்களா, நம்ம வந்து முன்னாடி ஆரம்பத்தில் வந்து வெளியாள்கிட்ட கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, செய்ய சொல்லி. ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து ஒழுங்கா அதை செய்யல. ஏன்னா இது வந்து இத்தனை நாள்ல இந்த பாலை வந்து இது பண்ணிடணும், திருப்பி கேப்சூலா மாற்றிடணும், இல்லாட்டி அது வீணா போயிடும். ஓகேங்களா, ஸோ நம்ம சில கம்பெனி என்ன பண்ணாங்க, கொஞ்சம் லேட்டா செஞ்சதுனால அதோட தரம்லாம் குறைஞ்சிச்சு. ஒரு வாட்டி என்ன பண்ணாங்க, சில பேக்கேஜ் எல்லாத்தையும் அப்படியே எடுத்துட்டாங்க, எடுத்து திருப்பி மாற்றி கொடுத்தாங்க. ஓகே, அதனால நம்மளே என்ன பண்ணிருக்கோம், கம்பெனி நம்மளே வச்சு நம்மளே இந்த ப்ராடக்டை நம்ம வந்து ரன் பண்ணுறோம். ஓகேங்களா.